பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தைவான் விவகாரம் தொடர்பாக தெரிவித்த கருத்துகள் வட்டார அளவில் மாறுபட்ட தூதரக எதிர்வினைகளை ஏற்படுத்தியுள்ளன. பிரபல அல் ஜசீரா செய்தி நிறுவனத்திற்கு வழங்கிய நேர்காணலில் தைவானை சீனாவின் ஒரு பகுதியாகவே மலேசியா கருதுகிறது என்றும் நாடு ஒரே சீனா கொள்கையை தொடர்ந்து கடைபிடிக்கிறது என்றும் அன்வார் உறுதிப்படுத்தினார். சீன வெளியுறவு அமைச்சு இக்கருத்துகளுக்கு உடனடி வரவேற்பு அளித்துள்ளதுடன் தைவான் என்றுமே சீனாவின் பிரிக்க முடியாத பகுதி என்பதை மீண்டும் சுட்டிக்காட்டியது. அதே சமயம் தைவானிய வெளியுறவு அமைச்சோ இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இத்தகைய கருத்துகள் இருதரப்பு அரசியல் நம்பிக்கையை பாதிப்பதுடன் மலேசியாவிலுள்ள தைவானிய வணிக முதலீடுகளை பாதிக்கக்கூடும் எனவும் தைப்பே எச்சரித்துள்ளது. மலேசியாவை பொறுத்தவரை சீனாவை தனது முதன்மை வர்த்தக கூட்டாளியாக பேணும் அதே வேளையில் தைவானுடனான பொருளாதார தொழில்நுட்ப உறவுகளையும் தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லும் சமநிலையான தூதரக அணுகுமுறையை கையாள்வது குறிப்பிடத்தக்கது. Sunshine Kids, Port Dickson. Sunshine Kids, the Lokamar. Sunshine Kids, Sirramban to Centrio. Sunshine Kids, Forest Heights. Sunshine Kids, Botanic Land. Join our preschool community and be part of an மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. ஜோஹோர் இஸ்கண்டர் புத்ரியில் தேசிய கொடியான ஜலோர் கமிலாங் மற்றும் ஜோஹோர் மாநில கொடிகளை தலைகீழாக பறக்கவிட்டதோடு முறையான வணிக உரிமமின்றி இயங்கி வந்த தொழிற்சாலை வளாகத்தை மூட மாநகர மன்றம் உத்தரவிட்டுள்ளது. SILC தொழிற்பூங்காவில் அமைந்துள்ள இந்த வளாகத்தில் கொடிகள் தலைகீழாக பறக்கவிட்டிருப்பது குறித்து கோத்தா இஸ்கண்டார் சட்டமன்ற உறுப்பினர் பண்டாக் ஹமாட் புகார் அளித்ததை தொடர்ந்து இஸ்கண்டார் புத்ரி மாநகர மன்றமான MBIP இந்த நடவடிக்கையை மேற்கொண்டது. உரிம விதிமுறைகளை மீறியதற்காக வளாகத்தை உடனடியாக மூடுமாறு உத்தரவிடப்பட்டதுடன் அனுமதியின்றி விளம்பர பலகை வைத்ததற்காக அபராத நோட்டீஸ் வழங்கப்பட்டது. கொடிகளை உடனடியாக சரியான முறையில் ஏற்றுமாறு உரிமையாளருக்கு கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. போலீசாருடன் இணைந்து நடத்தப்பட்ட சோதனையின் போது அங்கிருந்த 12 வெளிநாட்டு ஊழியர்களின் வேலை பெர்மிட்டுகளை சரிபார்ப்பதற்காக அவர்கள் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். ஜோஹோரில் 2 தினங்களில் பதிவான 2வது தலைகீழ் கொடி விவகாரம் இதுவாகும். A lot of business owners, they have a business plan, but they don't have a business strategy. Some people think negotiation skills is a complicated story. Not really. Branding is not something that what people see, but what people remember. And this is something extremely important in businesses today. Join our program because we're going to make your life amazing. I promise you, you'll get all and much more. ஸ்லாங்கூர் மற்றும் KLIAவில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனைகளில் 37.5 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான போதைப் பொருட்களை ஸ்லாங்கூர் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் ஷாசெலி கஹார் நேற்றைய செய்தியாளர் சந்திப்பில் இதனை அறிவித்தார். ஆகஸ்ட் 4 முதல் 17 வரை மேற்கொள்ளப்பட்ட இந்த தொடர் நடவடிக்கையில் மொத்தம் 12 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 5 உள்நாட்டினர், 7 பேர் வெளிநாட்டவர்கள் ஆவர். 2 சம்பவங்கள் குடியிருப்புகளை உட்படுத்திய வேளை 4 சம்பவங்கள் KLIAவில் பயண பெட்டிகள் வாயிலாக போதைப் பொருளை கடத்தும் முயற்சியாகும். கைதான வெளிநாட்டினர் வாட்ஸ்அப், டெலிகிராம் போன்ற சமூக ஊடகங்கள் வழியாக அதிக சம்பளம் தரும் வேலை வாய்ப்புகளால் ஏமாற்றப்பட்டு போதைப்பொருள் கடத்தல்காரர்களாக பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படுகிறது. இந்த சோதனைகளில் ஷாபு, கஞ்சா, ஹெரோயின் மற்றும் கொக்கைன் உட்பட 600 கிலோகிராமுக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சந்தேக நபர்களில் ஒருவருக்கு இந்த கடத்தல் கும்பலுடன் தொடர்பு இல்லை என்பது விசாரணையில் உறுதி செய்யப்பட்டதால் அவர் விடுவிக்கப்பட்டார். எஞ்சியவர்கள் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு 1952 ஆண்டு அபாயகர போதைப்பொருள் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டும்
நீதிமன்ற நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டும் வருகின்றனர். ஜோர் சிங்கப்பூர் மக்களே, பிக் இந்தியா ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் அண்ட் ஃபூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் டாப்பன் ஷாப்பிங் சென்டர் தப்ரா ஜோபார்வில் ஆகஸ்ட் 25 தொடங்கி 31 வரை வைரல் ஃபுட் வெண்டர்ஸ் மற்றும் பிரீமியம் அண்ட் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் நியூ அரைவல்ஸ், பிரீமியம் அண்ட் பூத்திக் கலெக்ஷன்ஸ், ஹோல்சேல் விலையில் சாரி, குர்தா, குர்த்திஸ், இமிடேஷன் ஜுவல்லரி, டாட்டூ ஆர்டிஸ்ட், கிச்சன் வேர் அனைத்தும் ஒரே இடத்தில். பிக் இந்தியா, தரமான பொருட்கள் நியாயமான விலையில். டாப்பன் ஜோபார்வில் டெய்லி வாங்க மக்களே, வைரல் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டே ஷாப்பிங் பண்ணலாம். பிக் சேல். பேராக் ஆற்றில் சூட்கேஸ் பயணப்பெட்டிக்குள் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட பெண்ணின் அடையாளத்தை உறுதிப்படுத்த போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை கோலகங்சாரில் உள்ள ஜெட்டி லிம்பா அருகே ஆற்றில் மிதந்த சூட்கேஸிலிருந்து அப்பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டது. போலீஸ் மற்றும் தேசிய பதிவு இலாக்காவின் கைவிரல் ரேகை சோதனையில் அவரது கை ரேகை பதிவுகள் எதுவும் பொருந்தவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல் பரிசோதனை அடிப்படையில் அப்பெண்ணுக்கு வயது 30களில் இருக்கலாம் என மதிப்பிடப்படுகிறது. அவர் 154 சென்டிமீட்டர் உயரமும் 48 கிலோகிராம் எடையும் மாநிறமும் தோள்பட்டை வரை கருப்பு முடியும் கொண்டவர் ஆவார். சடலம் கண்டெடுக்கப்பட்ட போது அவர் கருப்பு வெள்ளை நிற கோடுகள் கொண்ட முழுக்கை சட்டை, கருப்பு நிற ஜீன்ஸ் மற்றும் தோடுகள் அணிந்திருந்தார். இந்த அடையாளங்களுடன் காணாமல் போன குடும்ப உறுப்பினர்கள் அல்லது இது குறித்த தகவல் தெரிந்த பொதுமக்கள் உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு கோலகங்சார் மாவட்ட போலீஸ் தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நீளமானது, தரமானது, சுவையானது, ஆரோக்கியமான அரிசிக்கு உன்னதமான தேர்வு. இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள தேசிய பூங்கா அருகே சுற்றுப்பயணிகள் பார்த்து கொண்டிருந்த போதே முழு வளர்ச்சியடைந்த வங்காள புலி ஒன்று குதிரையை வேட்டையாடி காட்டுக்குள் இழுத்துச் சென்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று பிற்பகல் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. பிரபல கர்ஜியா கோவில் மற்றும் பூங்காவை ஒட்டிய சாலையில் சென்ற சுற்றுப்பயணிகள் சஃபாரி வாகனங்களில் இருந்தபடியே இந்த காட்சியை பதிவு செய்துள்ளனர். அதில் சாலையோரம் நின்றிருந்த குதிரையின் கழுத்தை கவ்வி பிடித்த பெரிய புலி சுற்றி இருந்தவர்களின் கூச்சலையும் பொருட்படுத்தாமல் அதை எளிதாக புதருக்குள் இழுத்துச் சென்றது பதிவாகியுள்ளது. இந்தியாவிலேயே அதிகபட்சமாக 260க்கும் மேற்பட்ட வங்காள புலிகள் வாழும் பகுதியாக இந்த பூங்கா விளங்குகிறது. சுற்றுப்பயணிகள் மற்றும் பக்தர்கள் அதிகம் நடமாடும் முக்கிய சந்திப்பிலேயே இந்த வேட்டை அரங்கேறியுள்ளது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவத்தை தொடர்ந்து அப்பகுதியில் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பு மற்றும் ரோந்து பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். உங்கள் குரலை உலகம் கேட்க தயாரா? வணக்கம் மேக்ஸ் வழங்கும் வணக்கம் வாய்ஸ் 2026 பவர்ட் பை வணக்கம் மலேசியா. மெயின் ஸ்பான்சர் போ மலேசியா. பங்கேற்க நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் பாடும் பாட்டை வீடியோ செய்து எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். கண்கவர் பரிசுகள் காத்திருக்கின்றன. வாய்ப்பை தவறவிடாதீர்கள். இன்றே பங்கேற்கவும். இந்தியா மகாராஷ்டிராவில் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவம் பார்த்தபோது மருத்துவர்கள் பெண்ணின் வயிற்றினுள்ளேயே கையுறைகளையும் காகித துடைப்பான்களையும் வைத்து தைத்த அதிர்ச்சி சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாவட்ட அரசு மருத்துவமனையில் கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி சந்தியா சூரஜ் எனும் 19 வயது பெண்ணுக்கு அறுவை சிகிச்சை முறையில் குழந்தை பிறந்தது. 4 நாட்களுக்கு பிறகு வீடு திரும்பிய நிலையில் அவருக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டது. தனியார் மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட ஸ்கேன் சோதனையில் அவரது வயிற்றில் வெளிப்பொருட்கள் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு அவசர அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு மருத்துவர்கள் மறதியாக விட்டுச் சென்ற அறுவை சிகிச்சை கையுறைகளும் காகித துடைப்பான்களும் அகற்றப்பட்டன. எனினும் தற்போது அப்பெண்ணின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட மருத்துவர் மற்றும் பணியாளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது.
தவறு உறுதி செய்யப்பட்டால் கடும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதாரத்துறை உறுதியளித்துள்ளது. வரும் வழியில் பனிமழையில் உன் பார்வையில் கல்யாண மாலை கொண்டு வெள்ளை புறா ஒன்று உன்னை காணாதிருக்கும் நொடி நேரம் பல மாதம் வருடம் என மாறும் நீங்காத ரீங்காரம் நான் தானே.